அவளது கடைசி அழைப்பு. ரவி மற்றும் அஞ்சலி 7 வருடங்களாக திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஜோடி. முதல் காலங்களில் இருந்த அந்த காதலும் இனிமையும் இப்போது ஏதோ ஒரு வெறுப்பான சின்ன சின்ன சண்டைகளாக மாறியிருக்கிறது. அஞ்சலி கோபமாக, நீ என்னை ஒருபோதும் புரிந்து கொள்வதில்லை ரவி, புரிய வேண்டிய அவசியமில்லை, போயிடு நீ. அஞ்சலியும் கோபமாக கதவை சாத்திவிட்டு போயிட்டாள். அந்த இரவிலிருந்து இருவரும் பேசவில்லை. அஞ்சலி எதிர்பார்த்தாள் ரவி ஒரு கால் செய்வார் என. ரவி எதிர்பார்த்தான் அஞ்சலி ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவாள் என. கால் செல்லும்போது 99 மிஸ்டு கால்ஸ். அவள் அழைத்தாள். ஆனால் ரவியோ பார்க்கவில்லை. அடுத்த நாள் காலை ரவிக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருகிறது. இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது, இங்கே தான் இந்த ஃபோனை பார்த்தோம், அதில் எமர்ஜென்சி கான்டாக்டில் உங்கள் நம்பர் இருந்துச்சு, அந்த பெண்ணின் பேர் அஞ்சலி என்று சொல்கிறார்கள். அவனோ விரைந்து ஹாஸ்பிட்டல் போகிறான். அஞ்சலி ஐசியூவில் அழைக்க முடியாத நிலை. அவள் கடைசியாக நினைத்தது யார் என்றால் ரவி. ரவியோ அஞ்சலி முகத்தை பார்த்தாள். அவள் கண்கள் மூடினபடி எல்லா சத்தத்திலும் விடுபட்ட நிம்மதியாக இருக்கிறது போல் இருந்தது அவள் முகம். ரவி அவளது ஃபோன் எடுத்து பார்த்தாள். கால் ஆகில் 99 மிஸ்டு கால், ஒரு மெசேஜ் அனுப்பப்படாதது. என்ன மெசேஜ் என்றால், ப்ளீஸ் பிக்கப் ஒன்ஸ், நான் வருந்துகிறேன், லெட் விஷஸ். இதை பார்த்தவுடன் அவன் கையில் இருந்த ஃபோனை போட்டுவிட்டு அழத் தொடங்கினான். அவளோடு பேச முடியாமல் போன அந்த கடைசி வாய்ப்பு அது ஒரு மிஸ்டு காலாகவே போனது. காதல் குறைந்தால் உறவுகள் முறிவுபடுவதில்லை, ஆனால் பொறுமை குறைந்தால் மட்டுமே முறியும். அவள் அழைத்தாள். அவனோ பதில் சொல்லாமல் சும்மா இருந்தான். அவளது கடைசி அழைப்பு மிஸ்டு கால் ஆகிவிட்டது. நெவர் இக்னோர் த ஒன் ஹூ ட்ரூலி கேர், சம் கால்ஸ் நெவர் கம் அகைன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் தி லைன்ஸ் லைஃப்பை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்